வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சனாதனத்தை பற்றி பேசினா தோல்வி நிச்சயம். அந்த தோல்வி நிச்சயங்கிறதுனால தான் இன்னைக்கு குண்டு சட்டில் குதிரை ஓட்டின்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர். அதாவது முதலமைச்சர் நாட்காலில் உட்கார வேண்டிய ஸ்டாலின் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியலன்னு சொன்னாக்கா இதான் சனாதனம். மகன் பேசிய சனாதனத்திற்கு அப்பா பலிகடாவாயிட்டாரு. இதுல இன்னொன்னு, சனாதனத்தை பத்தி பேசின எவனுமே இன்னைக்கு இல்ல. பெரியார் சனாதனத்தை பத்தி பேசினாரு கிடையாது, கலைஞர் சனாதனத்தை பத்தி பேசினாரு கிடையாது, இன்னைக்கு முக ஸ்டாலின் சனாதனத்தை பத்தி பேசினாரு, இன்னைக்கு பதவி இல்லாம இருக்கிறார். ஆனா சனாதனம் என்பது ஸ்டாலின் வீட்டுல இருக்கு, ஸ்டாலின் மனைவி கிட்ட இருக்கு, ஸ்டாலின் மனைவியோட பூஜை அறையில இருக்கு. அங்க முதல்ல நீ சனாதனத்தை ஒழிச்சிட்டு அப்புறம் இங்க வா. எலெக்ஷன் வந்தா மட்டும் சனாதனத்தை தேடி ஏன் ஓடுறீங்க? கோயிலா போறீங்க, பட்டை அடிச்சுக்கிறீங்க, கொட்டையை போட்டுக்கிறீங்க, நாமம் போட்டுக்கிறீங்க, தேரை இழுக்கிறீங்க, வேலை பிடிக்கிறீங்க. அப்போ எலெக்ஷன் முடிச்சிட்ட உடனே சனாதனம். நான் என்ன கேட்குறேன், இந்த சின்ன தட்டி உதயநிதியை கேட்குறேன், நீ ஏன் எலெக்ஷன் அப்போ பேசல? எத்தனை இடத்துக்கு கேம்பெயின் போனேன், ஒரு இடத்துல கூட நான் சனாதனத்தை ஒழிப்பேன், மீண்டும் எங்களுக்கு திமுக ஆட்சி வந்தால் சனாதனத்தை வேறு இருப்பேன், சனாதனம் டெங்கு கொசு மழை ஏன் பேசல? ஏன்னா பேசியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த 73 சீட் கூட வந்திருக்கு. அதனால தான் அவர் எப்போவுமே இந்த கட்சி திமுகவுடைய அந்த வரிசையாக வராங்க இல்லையா, இவங்களோட வாரிசுகள் எல்லோருமே சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லுவாங்களே தவிர அது தேர்தல் சமயத்தில் பேச மாட்டாங்க. இன்னைக்கு சட்டசபையில் இவ்வளோ பேசுகிறல்ல, நீ சரியான ஒரு ஆண்மகனாக இருந்தால் நீ உண்மையிலேயே முக ஸ்டாலினோட வாரிசாக தான் நீ என்ன பண்ணிருக்கணும்? இதை நீ தேர்தல் நேரத்தில் பேசியிருக்கணும். நீ அப்படி பேசியிருந்தேன்னு சொன்னால் நீ ஜெயிச்சிருக்க மாட்டாங்கிறது ஆண்டவன் பார்த்துருப்பான். இன்னைக்கு இதுதான், இன்னைக்கு திமுகவுடைய படுதோல்விக்கு காரணமே சனாதனத்தை பற்றி இவங்க பேசுனது தான்.